சங்கீதம் 18. ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. முதலாவது மீட்பின் சங்கீதம். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் தாவீதின் சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. 18வது சங்கீதத்தில் உள்ள வசனங்கள் 2 சாமுவேல் 22வது அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் எழுதப்படுவதற்கு முன்பே 2 சாமுவேல் 22வது அதிகாரம் எழுதப்பட்டது. தாவீது அதன் பின்பு அந்த வசனங்களில் உள்ள சில வார்த்தைகளை ஓரளவு புதுப்பித்து இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். சபையில் இந்த சங்கீதத்தை பாடுவதற்கு ஏற்ற பிரகாரமாக தாவீது இதை திருத்தி அமைத்திருக்கிறார். கர்த்தர் தாவீதுக்கு ஏராளமான வெற்றிகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய சத்துருக்களின் கைகளில் இருந்து கர்த்தர் பல சமயங்களில் தாவீதை விடுவித்து ரட்சித்திருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்கும் இரக்கத்திற்கும் ரட்சிப்புக்கும் நன்றி சொல்லும் வண்ணமாக தாவீது இந்த சங்கீதத்தை இயற்றியிருக்கிறார். இந்த சங்கீதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய பக்தி விருத்திக்கு உதவி புரியும். அவை நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இந்த சங்கீதத்தின் வார்த்தைகளும் கருத்துக்களும் தெளிவாக இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் நேர்த்தியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேய பாஷையில் எழுதப்பட்டுள்ள இந்த சங்கீதத்தில் இசை நயம் அதிகமாக இருப்பதாக எபிரேய வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இசை நயமும் பயபக்தியும் இந்த சங்கீதத்தில் இணைந்திருக்கிறது. இசை நயத்தை விட பயபக்தியும் கர்த்தரை துதிக்கும் ஸ்தோத்திர வார்த்தைகளும் இந்த சங்கீதத்தில் அதிகமாய் உள்ளன. கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் பரிசுத்த விசுவாசமும் மெய்யான அன்பும் கர்த்தருக்குள் சந்தோஷமும் கர்த்தரை துதிக்கிற துதியும் கர்த்தரை நம்புகிற விசுவாசமும் காணப்பட வேண்டும். இவையெல்லாம் நமக்குள் ஜீவன் உள்ளவையாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அனல் உள்ளதாயும் உற்சாகமானதாயும் இருக்கும். நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாகும். தாவீது கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறார். கர்த்தரில் அன்பு கூறுகிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்த விடுதலைகளுக்காக தாவீது கர்த்தரை துதித்து பாடுகிறார். கர்த்தர் தாவீதின் நீதிக்கு தக்கதாக அவருக்கு பதில் அளித்திருக்கிறார். தனக்கு கிடைத்த எல்லா வெற்றிகளுக்கும் தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தர் தனக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கும் இன்னும் என்னென்ன நன்மைகளையெல்லாம் செய்வார் என்பதை தாவீது நினைவு கூர்ந்து தன்னுடைய இருதயத்தில் உற்சாகமாய் இருக்கிறார். 18ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம். தாவீது கர்த்தருடைய தாசன். இந்த சங்கீதத்தின் மூலமாய் தாவீது கர்த்தரோடு பேசுகிறார். கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். கர்த்தர் தன்னை விடுவித்த அந்த நாளிலே தாவீது இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார்.